சாப்பிடாமலே இருந்துடலாம், சாப்பாடு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா நீ சாப்பிடலன்னா செத்துருவ. நீ வாழ்றதுக்காக சாப்பிடணும்ல. ஆசீர்வாதம் வரலன்னா இந்த உலகம் உன்னை அழிக்கும். உலகம்னா உலகம் கெட்டதுலாம் சொல்லலை. இந்த உலகத்தில் தீமையும் இருக்கு, இந்த உலகத்தில் கெட்டதும் இருக்கு. மனிதர்களாக நல்லவங்க தான். ஆனால் மனிதர்களை கொலை செய்கிறவன் யாரு? மனுஷன் தானே. திருடுறவன் யாரு? மனுஷன் தானே. உன்னை பற்றி பழித்துரைப்பது யாரு? அவன ஒரு மனுஷன் தானே. இப்போ அவங்கிட்ட எல்லாம் உன்னை பாதுகாத்துக்கிறனா அவரால் மட்டுமே முடியுமாயிற்று. நீ உச்சத்தில், புகழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும்போது நிற்கிற மனிதர்கள், ஃபாதர் நல்ல ஃபாதர், இந்த அண்ணன் நல்ல அண்ணன், இந்த அக்கா நல்லவங்க, இந்த அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறவங்க, நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகும்போது ஒருவன் வரமாட்டான். அந்த சூழ்நிலை வராமல் பார்த்துக்கோ. எப்படி ஃபாதர் பார்த்துக்கணும்? சுபத்துக்கு வா. ஆலயங்கள் ஆன்மாக்களை புதுப்பிக்கின்றன. ஆலயங்கள் வரணும் அன்பர்கள். நிறைய பேர் ஆலயத்துக்கு வரவே இல்லை. நீ கோயிலுக்கு வரணும். இயேசு உன்னை பார்ப்பதற்காக இருக்கிறார், உன்னை தொடுவதற்காக இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீ அவர் தேடி வா. என் மக்களே, என் கோயிலுக்கு வாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளை ஆண்டவரை தேடி போங்க, உங்கள் கோயிலுக்கு போங்க. ஆசீர்வாதம்.